வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் ஹேபர்மாஸ் குறித்து தான் மீண்டும் பார்ப்பதாக இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு காணொளி நாம் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் சில வருடங்களுக்கு முன்னால். சமீபத்தில் அவர் மார்ச் 14 மறைந்து விட்டார். 96வது வயதில் மறைந்த மாபெரும் ஜெர்மானிய தத்துவ அறிஞர். அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்தும் விதமாகத்தான் இன்றைய காணொளியை அமைத்திருக்கிறோம். முடிந்தவரை அவருடைய கருத்தியல்களையும் ஈடுபாடுகளையும் சுருக்கமான முறையில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னால் ஒரு வேண்டுகோள். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் நீங்கள் உறுப்பினராக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஜாயின் ஒரு பட்டன் அதற்காக வச்சுருக்கிறோம். இது உங்களுடைய நிதி பங்களிப்பு சார்ந்த விஷயம். இது நீங்கள் நிதி பங்களிப்பு செய்ய விரும்பினால் அந்த ஜாயின் பட்டனை அமுக்கலாம். அதாவது மாதம் 119 ரூபாய் சந்தாவாக செலுத்த வேண்டும். அந்த கீழே ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும் எடுக்கிறதுக்காக அப்படின்ற விவரங்களை யூடியூப் கைட் பண்ணும். இது டைரெக்டாக யூடியூபோட கனெக்டான ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம். இது விருப்பப்படுபவர்கள் இயன்றவர்கள் இதில் தங்களை இணைத்து கொண்டு உறுப்பினராக ஆகலாம். இன்றைய டாபிக் நம்ம வரலாம். ஜெர்கன் ஹாபர்மாஸ் என்று கூட சொல்லுகிறார்கள். சில நண்பர்கள் என்னுடைய கட்டுரையை தமிழ் ஹிந்துவில் பார்த்துருப்பாங்க. இந்து தமிழ் தேசிய பத்திரிகையில் சமீபத்தில் என்னுடைய கட்டுரை ஒன்று வெளியாகி இருந்தது, ஹேபர்மாஸுக்கு அஞ்சலியாக. ஹேபர்மாஸ் நான் ஒரு நூல் கூட எழுதியிருக்கிறேன். அந்த நூலை கூட சில பேர் பார்த்துருக்கக்கூடும். அதுதான் இந்த புத்தகம். சின்ன புத்தகம். அது 110 ரூபாய் விலை. பரிசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ஹேபர்மாஸ் அப்படின்னாலே இந்தியாவில் அவ்வளோ பரவலாக அவர் அறியப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் யூரோப்பியன் திங்கர்ஸ் மத்தியில் அவரை பற்றி கேட்டாக்க ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஜான் ரால்ஸ்னு ஒரு ஃபிலாசபர் இருக்கார். அவரை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், இந்த நூற்றாண்டுடைய மிகச்சிறந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபர் அவர்னு சொல்கிறார். இன்னும் பல பேருடைய கருத்துக்கள் படி அவர் ஹெகல், கேண்ட், சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய மகத்தான தத்துவ அறிஞர்கள் வரிசையில் வரக்கூடிய சமீபத்திய தத்துவ அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் மிகப்பெரிய ஒரு தத்துவ அறிஞர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நான் ஹேபர்மாஸுடைய கருத்துக்களோடு தொடர்புடையவனாக இருக்கிறேன். எந்த வகையிலன்னு பார்த்தாக்க என்னுடைய பிஹெச்டி ஹேபர்மாஸ் பற்றி தான். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அதற்காக நான் செலவிட்டேன். ஏனென்றால் அவர் பற்றிய நூல்கள் எல்லாம் அவ்வளோ எளிதாக இந்தியாவில் கிடைக்காத ஒரு காலகட்டம் அது. அதற்காக நாம் வெளிநாடுகளிலிருந்து வரவழைத்தெல்லாம் கூட நம்ம அதை படித்தோம். ICPR சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபிலோசாஃபிக்கல் ரிசர்ச்சினுடைய லைப்ரரி லக்னோவில் இருக்குது. அங்கே போய் அதை நமக்காக ஜெராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு படித்தோம். கிட்டத்தட்ட அதை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப சிரமமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவருடைய வேலைகள் எல்லாம் ஜெர்மானிய மொழியில் எழுதப்பட்டு பின்னால் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. அவருடைய மிக முக்கியமான நூல்களாக கருதப்படுபவை 3 நூல்களை நம்ம சொல்ல முடியும். நாலேஜ் அண்ட் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு புக்கு, அறிவும் மனித நலன்களும். இதை பற்றி தான் போன காணொளியில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவேற்றம் பண்ண காணொளியில் போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு தியரி ஆஃப் கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன்றதை கொண்டு வரார். TCAன்னு சொல்லுவாங்க. தியரி ஆஃப் கம்யூனிட்டி ஆக்ஷன் தான் அவருடைய பெரிய பங்களிப்பாக கருதப்படுகிறது. தொடர்பு ஆற்றல் கோட்பாடுன்னு. அதுவும் ஒரு நல்ல பெரிய வால்யூம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு புத்தகமாக தெரிகிறது. கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷனுக்கு முன்னாலே 1962 அவர் எழுதின புக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கர்ன்ற புக்கு. பொதுவெளி எப்படி முக்கியமான பங்கு வகிக்கிறது ஜனநாயக கட்டமைப்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலாகும். பிறகு தான் இந்த பிட்வீன் ஃபேக்ட்ஸ் அண்ட் நார்ம்ஸ்னு ஒரு நூல் எழுதினார். அதுதான் இந்த புத்தகம் தான். அது இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வால்யூம் அது. ஆனால் ரொம்ப டஃப்பான புத்தகமாக இருக்கும் இது.
கிட்டத்தட்ட 600 பக்கங்கள் கொண்டது, ஃபேக்ட்ஸ் அண்ட் நார்ம்ஸு. இதில் வந்து டிஸ்கோர்ஸ் தியரி ஆஃப் லா அண்ட் டெமோக்ரஸி பற்றி நிறைய எழுதியிருக்காரு. என்னன்னாக்கா லானா அந்த உலகத்தில் எல்லாத்துக்குமான பொதுவான சட்டங்களை உருவாக்குவது பற்றிய கவலை தெரிவிக்கிற ஒரு நூலாக இருக்கிறது. பிறகு சமீபத்தில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபி, திஸ் இஸ் ஆல்சோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபின்னு தலைப்பு வச்சு ஒரு 1800 பக்கங்களுக்கு ஜெர்மன் மொழியில் எழுதியிருக்கிறாரு. அதை ரீசெண்டாக தான் 1 இயர் பேக் தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி 3 வால்யூமாக வெளியிட்டிருக்கிறாங்க அந்த புத்தகத்தை. எல்லாமே நிறைய காஸ்ட்லியான புக்ஸ் தான் எல்லாம். அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபியில் வந்து அவர் வந்து ஒரு தத்துவத்தினுடைய வரலாறு, தேவை, தன்மை, வரலாறு எப்படி உண்டாகுது, அதனுடைய தேவை என்ன, அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறன்றதை நான் வந்து அதனுடைய ஸ்னாப்சிஸு, அந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் தான் பார்த்தேன். முழு புத்தகத்தை படிக்க முடியலை, படிக்கணும். ஸோ இப்படி ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷனை வந்து ஃபிலாசபி சர்க்கிளில் கொடுத்தவர் தான் எர்கன் ஹேபர்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 96 ஆண்டுகள் வரைக்கும் அவர் வாழ்ந்து தன்னுடைய பங்களிப்பை கடைசி காலகட்டம் வரைக்கும் செலுத்தியிருக்கிறார். ரொம்ப எளிமையான மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர். பல நண்பர்கள் வந்து மேலை நாடுகள் கான்ஃபரன்ஸில் அவர் நேரில் பார்த்து பேசியிருக்கிறாங்க. அவருக்கு இந்த இந்த உதட்டுக்கிட்ட ஒரு சின்ன வெடிப்பு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி முகத்தில் ஒரு கோணலான முகம் கொண்ட முகமாக அமைந்து கூட அதை பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்தபோது அவர் கண்டுக்காமல் தான் இருந்திருக்கிறான்னு தகவலையும் பார்க்குறோம். சின்ன ஒரு எளிய அறிமுகத்தை நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் அவருக்கு. அவருடைய காலகட்டங்களை பற்றி நம்ம பழைய வீடியோவை பார்த்தாலும் தெரியும். பார்க்காதவங்களுக்கு இப்போ இது பயனுள்ளதாக இருக்குன்றத சொல்கிறேன். அவர் சின்ன வயதில் வந்து ஹிட்லருடைய இளைஞர் படையில் வந்து வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டவர். அவெல்லாம் கம்பல்சரி ஆர்மி. அதில் இருந்து வந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். பிற்காலத்தில் இளைஞராக அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த ஏற்பாடு, அதாவது அந்த போர் முடிந்த ஏற்பாடு, 2ஆம் உலகப் போர் முடிந்த ஏற்பாடு, இது சம்பந்தமான அழிவுகள் சம்பந்தமான பல டாக்குமெண்ட்ரியெல்லாம் பார்க்குறாரு. அந்த விசாரணை நடத்துகிறாங்க, நியூரம்பெர்க் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதை இந்த நியூரம்பெர்க் ட்ரையல் விசாரணை வந்து அந்த வீடியோக்களை பார்த்தபோது எவ்வளவு ஒரு பாதகமான, மனிதகுலத்துக்கே பாதகமான ஒரு செயலை வந்து ஹிட்லர் அரசு செய்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இனிமேல் வந்து மனித சமுதாய மேம்பாட்டுக்கு நாம் என்ன பங்களிக்க முடியுமென்ற ஒரு பெரிய உந்துதலும் அவர் கிடைக்குது. அதன் விளைவாகத்தான் வந்து அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய விமர்சன கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. மார்க்சியன் தத்துவத்தில் புதிய பரிமாணத்தை சேர்த்த அந்த ஜெர்மானிய நவீன சிந்தனையாளர்கள் தான் வந்து நமக்கு தெரியும். ஹொக்கைமர், அடர்னோ, ரொம்ப முக்கியமாக இவங்கள்லாம் வந்து சொல்லப்படுகிறார்கள். அதில் ஹெபர்மாஸ், ஹெர்பர்ட் மார்க்யூஸ், இவர்களெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு பின் மார்க்சிஸ்ட்டு, அது போஸ்ட் மார்க்சிஸ்ட்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபிலாசபர்ஸ். அவங்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், அதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் நம்ம சொல்கிறோம். அதில் போய் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இவர் அங்கே வந்து முதல்ல வந்து கடைநிலையில் இருக்கிறாரு, பின்னால் அதனுடைய தலைவராகவே மாறிவிடுகிறார். அங்கிருந்து தான் வந்து இவருக்கு இந்த கிரிட்டிக்கல் தியரி என்று சொல்லக்கூடிய விமர்சன அணுகுமுறையானது வந்து கைவரப்பெறுகிறது அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணுன்றதெல்லாம் வந்து அதன் மூலமாக தான் சொல்கிறார். இதுதான் இதிலிருந்து கிளம்பி பின்னால் வந்து ப்ரொஃபஸராக மாறுறாரு ஜெர்மனியில் ஒரு பல்கலைக்கழகத்தில். பல்வேறு பங்களிப்புகள், தொடர்ந்து எழுதுதல் என்பது, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அது தவிர வந்து நிறைய கட்டுரைகள் வாசித்திருக்கிறாரு. டைரெக்டாக வந்து மாணவர்கள் போராட்டங்களுக்கு கூட ஒரு கட்டத்தில் வந்து உந்து சக்தியாக இருந்திருக்கிறார். அது தவிர வந்து இவர் ஒரு மாடலை வந்து முன்வைக்கிறாரு. இது ஃபிலாசபர்னாக்க ஏதோ ஒரு தனி மனிதனுடைய விடுதலை குறித்து பேசுபவர்கள் என்ற எண்ணத்தை வந்து மாற்றி, அது அல்ல, இது வந்து ஒரு சமூகத்தினுடைய விடுதலை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு மார்க்சிய உணர்வோடு வந்து அவருடைய தத்துவமானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மார்க்சிசம்னாலே வந்து ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலை பற்றி பேசக்கூடிய தத்துவம் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் நிறைய விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் அதில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நவீனத்துவம் என்பது வந்து
பிரம்மாண்டமாக உலக அளவில் வந்து அறிவொளி காலம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய ஒரு சயின்ஸுடைய டெவலப்மெண்ட்ஸு, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸு எல்லாமே வந்து ஒரு காலகட்டம் அது. அது சர்ச்சு என்பதை வந்து அரசிலிருந்து வெட்டி விட்டுட்ட ஒரு காலம் அது. அதான் டெமோக்ரஸின்றது வருது, ரெவல்யூஷன்ஸ் வருது, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்குது, பல்வேறு புரட்சிகள் அங்கங்கே நடக்கின்றன, மாற்றங்கள் நிகழ்கின்றன. இது அத்தனையும் வந்து என்லைட்டன்மெண்ட் பீரியடில் தான் வந்து நடக்குதுன்றதை நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த அறிவொளி மரபு என்பது, நவீனத்துவ காலம் என்பது பல்வேறு அழிவுகளை ஏற்படுத்தி விட்டது என்பது விமர்சனமாக வந்து இருத்தலியல் கோட்பாட்டாளர்களும் முன்வைக்கிறாங்க, பின் நவீனத்துவவாதிகளும் வந்து முன்வைக்கிறாங்க. உங்கள் அறிவை வச்சு குப்பையில் போட உலகத்தையே பற்ற வச்சுட்டீங்கடா பாவிகளான்னு அவங்க புலம்புறாங்க. என்னென்னா ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சிட்டான், பெரிய பெரிய கன்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். நவீனத்துவத்துடைய நீட்சி என்பது வந்து மனித குலம் தன்னுடைய சாரத்தையே இழந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரோபோ மாதிரி ஆகிட்டாங்கன்றது, ஜோம்பிஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க, ஒற்றை பரிமாண மனிதர்களாக மாறிவிட்டார்கள், நுகர்வோராக வெறும் நுகர்வோராக தரம் குறைக்கப்பட்டு விட்டார்கள், அப்படிலாம் வந்து அதை கொண்டு வராங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மனிதர்கள் மாறிவிட்டார்கள் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த கட்டத்தில் ஹெபர்மாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அவங்களோடு இணைந்து போகாமல் அவர் திருப்பி அந்த ரேஷ்னலிசம் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு சார்ந்த நவீனத்துவத்திலே நிற்கிறார். அப்படிலாம் இல்லை, நாம் கொடுத்த இந்த பகுத்தறிவு என்பது வந்து அழிவிற்கு பயன்படுத்தப்பட்டது என்பது தவறு தான். ஆனால் இதுதான் வந்து மனித குலத்தை உய்விக்கக்கூடியது, இதுதான் மேலே கொண்டு போகக்கூடியது, இது ஒரு அன்ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட் தான், இது ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் காலம் நகர்ந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, அதுக்குள்ளேயே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றார். அப்படின்ட்டு போஸ்ட் மாடர்னிசத்துக்கும் அவருக்குமான உரையாடல்கள், விவாதங்கள் நிறைய நடந்திருக்கு. இது ஒரு புறம் நம்ம பார்க்குறோம். ஹெபர்மாஸை நம்ம எப்படி பார்க்குறோன்னாக்கா, அவர் வந்து ஹிட்லர் முகாமில் கிளம்பினவர் மார்க்சிய முகாமில் போய் பின்னால் நவீனத்துவத்தை வந்து போற்றுகின்ற ஒரு அறிஞராக உருவாகி, இந்த உலகம் வந்து அமைதியான உலகமாக, நல்ல உலகமாக, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற உலகமாக ஆக வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட உலகமாக இருக்க வேண்டும் என்ற கனவு இருக்கலாம், அதை சமைப்பதற்கான வழியை பற்றியும் பேசுகிறார். இதில் ஒரு விஷயம் பார்க்குற நண்பர்களே, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குனாக்க, இப்போ வார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரான் மேலே வார்ன்றாங்க, இஸ்ரேல் மேலே கொண்டு போடுறாங்க, அமெரிக்கா 2 நாள் கெடு கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளுமே வந்து என்ன நடக்குமோன்ற ஒரு அச்சமானது நிலவுகிறது. ஈரான் இருக்கக்கூடிய அணு தயாரிக்கக்கூடிய இடங்களில் வந்து இவர்கள் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, அந்த இடத்துல பாம்பு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பக்கம் அந்த பகுதிகள், அந்த பல நாடுகள் அழிந்து போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆபத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படி நடக்குதுன்றதை நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்க, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஒரு இந்தியனாக இருந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பக்கம் வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. வார் என்பதே வந்து அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி விஷயமா இருக்குது. இது எப்படி நடைபெறுதுன்னு பார்த்தா, சில தலைவர்களுடைய மன உணர்வு வந்து ஆக்ரோஷமான ஒரு அதிகார வெறி கொண்ட மனநிலையினால் தான் வந்து இந்த வார்லாம் எரப்டாரா மாதிரி தெரியுது. சமூக சூழல்கள் எவ்வளவுதான் நீங்கள் சொன்னாலும், எவ்வளோதான் உயர்நிலை இந்த உச்சக்கட்ட முதலாளித்துவமானது காரணமாக இருக்கிறது என்றெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட, அந்த கடைசியில் பட்டனை அமுக்கிறவன் வந்து ஒரு வக்கரம் முடித்த உணர்வு கொண்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ஆள் உருவாகி இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த தலைவர்களுக்கு வந்து வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறான். இவன் தான் வந்து இந்த வாருக்கான காரணமாக ஆகிவிடுகிறான் என்பது வந்து நம்ம வந்து தனிநபராக பார்க்கும்போது அப்படி தோன்றுகிறது. அப்போது என்ன தான் செய்கிறது? தனிநபர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தடுப்பு சக்தியாக இருப்பது வந்து மக்கள் சக்தி தான். இந்த மக்கள் சக்தி வந்து என்ன பிரச்சனைனாக்கா, மக்களுக்கு வந்து தங்களுக்கு சக்தி இருக்குதுன்னே தெரியாத ஒரு பாவப்பட்ட ஜீவன்களாக இருக்கிறாங்க. மக்கள் தங்களுக்கு அந்த சக்தி தங்களுக்குள்ளே புதைந்து இருக்கிறது என்பதை அறியாத ஒரு ஜீவன்களாக இருக்கிறார்கள். மக்கள் சக்தியை எப்படி பிரயோகிப்பது? 2 வகையில் பிரயோகிக்கலாம். ஒன்று, கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கூறியது போல, அது புரட்சியின் மூலமான ஒரு மாற்றம் கொண்டு வருவது. அந்த புரட்சியானது வன்முறையின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. வன்முறையின் அடிப்படையில் தான் புரட்சி நடக்குது பார்த்தீங்கன்னாக்க. அதை வந்து ஹெபர்மாஸ் வந்து அங்கீகரிக்கவில்லை. அந்த இடத்துல அவர் மார்க்ஸிலிருந்து விலகி போகிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு சிறந்த புரிதலை உருவாக்குவது அவசியம். ஜனநாயகம், பாராளுமன்ற ஜனநாயகம் போன்றவை தான் வந்து
ஆல்டர்னேட்டிவ் மாடலாக இருக்குது. மாற்றாக வைக்கணும்னா இதுதான் சிறந்த மாடல். ஒரு வன்முறையை நீங்கள் பிரயோகிச்சாக்க அடுத்த ஆள் வந்து அந்த வன்முறையை திருப்பி ஏவுறதுக்கான சாத்தியப்பாடு நிறைய இருக்குது. ஆனால் ஜனநாயகத்தில் வந்து அப்படி அல்ல. மனித மாண்புகளை வந்து மதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டு தான் ஜனநாயகம் என்று போற்றப்படுகிறது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லைன்றது வேறு விஷயம். அதையும் கூட அவர் கவலைப்படுறாரு பின்னால். அதற்கான ஸ்ட்ரக்சரல் அமைப்புகள் என்னதான் முக்கியமாக இருந்தாலும் மக்கள் தான் வந்து அதனுடைய அடிப்படையாக இருக்கிறார்கள். அப்போ மக்களுடைய புரிதல் என்பதும் மக்களுடைய எழுச்சி என்பதும் அந்த நாட்டில் வந்து போர் இல்லாதோ அல்லது நலம் காக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்க போகுது. இந்த மக்களுக்கு எப்படி இந்த சக்தியை கொடுக்கறது? எந்த சக்தியை கொடுக்கறது? இந்த பகுத்தறியும் சக்தியை எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தாக்க அங்கே தான் வந்து ஹெபர்மாஸ் வந்து ஒரு மாடலையே முன்வைக்கிறாரு. அதுதான் வந்து உரையாடல். உரையாடல் மூலமாக மக்களை நாம் ஒருவருக்கொருவர் வந்து பரஸ்பரம் கொள்ள வைக்க முடியும் என்பதும், பிரச்சனைகள் குறித்த புரிதல்களை உண்டாக்க முடியும் என்பதும், அதன் மூலமாக ஒரு அமைதிக்கான பாதையை சமைக்க முடியும் என்பதையும் வந்து அவர் ஆணித்தரமாக நம்புகிறார். இந்த உரையாடல் தான் இல்லைன்றார் அவர், டிஸ்கஷனே இல்லை. இதற்காக தான் பொதுவெளி என்ற அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார். பப்ளிக் ஸ்பியர் பல இடங்களில் வந்து 18ஆம் நூற்றாண்டுகளில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சலூனாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், இல்லை வேறு சில கிளப்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து அரசியல் நிறைய பேசியிருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் டீ கடையில் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போல்லாம் வந்து டீ கடையில் வந்து யாரையும் மாதிரிலாம் பேசுகிற மாதிரி இல்லை, நகர்ப்புறங்கள் மாதிரி மாறிக்கொண்டே வருகின்றன. அப்போ அரசியல் என்பது வந்து மக்கள் பேச வேண்டும். மக்கள் வந்து அது உரையாடலாக வெறும் வெட்டி பேச்சாக இருக்கக்கூடாது, ஒருத்தர் சாடி பேசுவதாக இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு உரையாடலாக ஆக வேண்டும் நினைச்சார். இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து அவரால் அணிக்கிறார். இந்த ஜனநாயகம் இன்றைய போக்கு உரையாடல் இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு போட்டால், இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம போஸ்ட் மாடர்ன் டெர்மினாலஜியை கடன் வாங்கிக்கலாம். மெட்டா நெரேட்டிவ்ஸாக பெரும் சொல்லாடல்கள், பெரும் கதையாடல்கள், கோஷங்கள், இதை வச்சுக்கிட்டே வந்து ஜனநாயகம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போகிறது. இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஆழமாக அதனுடைய லீகல் ஆஸ்பெக்டோ அது அஷூர் பண்ணிக்கூடிய மனித உரிமைக்கான அல்லது அனைவரின் உரிமைக்கான சாரம் பற்றியோ எல்லாம் வந்து புரிதல் எல்லாம் இருக்காது. ஒரு வெறும் கோஷத்தையும் ஒரு வெற்று சொல்லாடல்களையுமே வந்து அடிப்படையாக கொண்டு வந்து ஜனநாயகத்தை வந்து அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால் என்ன ஆகுதுனாக்க சில சாத்தான்கள் கையில் வந்து அதிகாரம் மாற்றிக்கொள்கிறது. சாத்தான்கள் வந்து ஜனநாயக வேடமிட்டு முன்னுக்கு வராங்க. அவங்க வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து முழக்கங்களை வைப்பார்கள். இது வந்து ஹெபர்மாஸ் இதுதான் சொல்கிறார். இந்த முழக்கங்கள், இந்த வெற்று முழக்கங்கள், இது வந்து என்ன ஆகுதுனாக்க ஒரு விதமான போலித்தனமான ஜனநாயகத்தை, உள்ளீடற்ற ஜனநாயகத்தை உருவாக்குவதால் சில அங்கே தலைமை பொறுப்பில் இருப்பவர்களே இந்த மாதிரியான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதில் ஒன்று தான் போருக்காக முன்னெடுப்பது என்பதும். ஒரு ஓவர் நைட்டில் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அவங்க. அந்த மாதிரி இந்திய அரசு கூட எடுத்துருக்கிறது நமக்கு தெரியும். ஆக இம்மாதிரியான விஷயம் அல்ல அது சமமான ஒரு உரையாடல் கொண்ட நிகழ்வாக ஜனநாயகத்தை மாற்ற வேண்டுமென்றால் மக்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய விமர்சன அறிவு கொண்ட பகுத்தறிவை வந்து பரவலாக்குவது அவசியம். அதற்கு அடிப்படை என்பது கம்யூனிகேஷன், தொடர்பு. அந்த தொடர்பு என்பது வந்து ஒரு செயல்பாடு, தொடர்பு செயல்பாடு, கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் என்பது வந்து எப்படி இருக்கணும்னாக்க அது ஒரு அறத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அந்த தொடர்பு செயலுக்கும் ஒரு அறம் இருக்கிறது, டிஸ்கோர்ஸ் எத்திக்ஸ். இந்த உரையாடலுக்கான அறம் இருக்கிறது. அந்த அறத்தின்படி உரையாடலை எப்படி நிகழ்த்துவது என்பதை நாம் பயிற்றுவிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இன்றைய ஃபிலாசபருடைய வேலையாக இருக்குது. நீங்கள் வந்து ஆன்மா பிரம்ம கனெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதை வந்து நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. இந்த இடத்துல நான் டீவியேட் பண்ணிட்டேன். ஹெபர்மாஸ் வந்து ரிலிஜன்களை வந்து ஒரு காலத்தில் வன்மையாக நெகட்டிவாக பார்த்தவர் தான். ஆனால் பிற்காலங்களில் வந்து அவர் வந்து ரிலிஜனுடைய பாசிட்டிவ் சைடை வந்து நிறைய அவதானித்து அதை வந்து அவர் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். ஒரு பக்கம் ஃபெய்த் பேஸ்டு எத்திக்ஸ் எடுத்துக்கணுன்றார். இல்லை, அதில் என்ன எத்திக்ஸாக கிடைக்குதுன்றார். ஒரு பக்கம் பகுத்தறிவு. இந்த இடத்தை மிக்ஸ் பண்ணி கொண்டு போனாக்க ஒரு பேலன்ஸ்டு சொசைட்டியை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா இந்த கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்னு பார்க்கலாம். ஹெபர்மாஸை பொறுத்தவரை ஜனநாயகம் என்பது அடிப்படையானது. ஜனநாயகம் இயங்குகின்ற முறை வந்து காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டே வருகிறது. அந்த முறை வந்து ஆரோக்கியமான முறையாக இருக்குமானால் ஜனநாயகம் செழிப்பாக இருக்கும்.
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கோம்னாக்க அடிப்படை என்ன தெரியுமாங்க? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதெல்லாம் வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், வந்து ஃபிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஜனநாயகத்துக்கான ரெக்குவயர்மெண்ட் என்னன்னாக்க உங்களுக்கான கருத்து உரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை. இந்த கருத்துக்களை சொல்கிறேன் பேர் வழியேன்னு வெத்து வாதங்களை வீசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நடக்கிறத பார்க்குறோம் பொது வெளியில். இதைத்தான் வந்து ஹெபர்மாஸ் கவலையோடு பார்க்குறாரு முதல் கட்டமாக. அப்போ என்ன தேவைனாக்கா அறிவு இருக்கணுன்றார். அறிவே கூட எப்படி இருக்குனாக்கா இந்த அவர் ஒரு 3 வகையாக பிரித்து அறிவும் பிற நலன்களும் புக்கு வைக்கார், நாலேஜ் அண்ட் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு. அந்த அறிவு வந்து எப்படி இருக்குதுனாக்கா பொதுவாக ஒரு 3ஆக பிரிக்கிறார். கருவி சார்ந்த நலன்கள், பர்பஸிவ் ரேஷ்னல் ஆக்ஷன்றார். இப்படி தான் இதில் நிறைய அதிகமாக இருக்குது. இதில் இன்னொன்று வந்து விழுமியங்கள் சார்ந்த அறிவுன்னு சொல்கிறார். அது வந்து ரொட்டீனாக எதை பற்றி கவலைப்படாத அறிவு. இந்த முதல்ல சொன்னோம் பாருங்கள், இந்த பர்பஸிவ் ரேஷ்னல் ஆக்ஷன், அது என்ன பண்ணுதுனாக்க அது பெரும்பாலும் முதலாளித்துவத்தினால் உருவாக்கப்பட்ட அறிவாக இருக்கிறது. அது வந்து வெத்து தரமான உரையாடல்களுக்குள்ளே தன்னை வந்து தள்ளிக்குது. அது மட்டும் இல்லை, பயாஸ்டாக இருக்குது, பல உண்மைகளை மறைக்குது. உண்மையான ஜனநாயகத்தன்மையை வந்து புரிந்து கொள்ள விடாமல் ஒரு மயக்க நிலையிலேயே வந்து அந்த அறிவானது ஒருவரை வைத்திருக்கிறது. அந்த அறிவை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து கேபிட்டலிசம். 3ஆவதான அறிவுன்னு எதுன்னு பார்த்தோன்னாக்க மனித விடுதலைக்கான அறிவு, எமான்சிபேட்டிவ் நாலேஜ். அந்த விடுதலைக்கான அறிவில் தான் இவர் என்ன சொல்கிறாரு, ஆரோக்கியமான உரையாடல் தான் அதனுடைய அடிப்படையாக இருக்குது. தனி மனிதன் தானாக ஆன்மீக விடுதலை அடைவதை பற்றி பேசலை அவர். இந்த சமூகத்தில் எல்லாமே வந்து தொடர்போடு இருக்கிறோம். இந்த தொடர்புக்கு அடிப்படையாக இருப்பது மொழியாக இருக்கிறது. அந்த மொழியை எப்படி நாம் கைவர பெற வேண்டும் என்பது தான் சவால். ஒரு ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் இந்த உரையாடலானது ஆரோக்கியமான உரையாடலாக தொடர்ந்து எல்லா தளங்களிலும் நடக்கணும். எதை பற்றிய உரையாடல், எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். குறிப்பாக வந்து அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் குறித்த உரையாடலாக இருக்கலாம். அப்படிப்பட்ட உரையாடல்கள் வந்து வெளிவருவதை வந்து எந்த அதிகார மையத்தில் இருப்பவரும் விரும்புவதில்லை. அதுதான் இன்றைக்கி நடக்கிற ஒரு உண்மையான பிரச்சனை. அப்போ ஜனநாயகம் வந்து அங்கே வந்து எங்கே இருக்குது, நம்ம எப்படி சொல்ல முடியும்? பேசவே முடியாது. நம்ம இந்த இடத்துல தான் அவர் என்ன சொல்கிறாரு, விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் கூட ஒரு சித்தாந்தமாக செயல்படுகிறது. சயின்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி, அதுவே ஒரு சித்தாந்தம், அதுவே வந்து ஒரு டெக்னிக்காக வந்து உங்களை அடக்குமுறை ஏவக்கூடிய கருவியாகவும் மாறுது, சித்தாந்தமும் மாறுதுன்றார். இது வந்து உங்கள் அறிவையே திசை திருப்புகிறது. அதுதான் வந்து விரும்புகிறாங்க கேபிட்டலிஸ்ட்டும், அதான் விரும்புகிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் வந்து அதுதான் விரும்புகிறாங்க. அதிகாரத்துக்கு செல்ல விரும்புபவர்களும் அதான் விரும்புகிறாங்க. இது முடியுமா, என்ன முடியுமோ திசை திருப்பிக்கிட்டே இருக்கணும். உண்மையான பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் எது விடுதலை கொடுக்கணும், அந்த தொடர்பு செயல் கோட்பாடுன்னு முன்வைக்கிறாரு. அந்த ஆரோக்கியமான உரையாடல் மூலமாக பல்வேறு வெளிகளில், பன்மைத்துவம் கொண்ட பல்வேறு வெளிகளில், பொது வெளிகளில் உரையாடல்கள் சாத்தியப்படுத்தப்பட வேண்டும். இந்த பொது வெளினா உடனே டிவியில் நடக்குது பாருங்கள் டிஸ்கஷன், அதுவும் முக்கியமான பொது வெளி. ஆனால் அதில் வந்து அது இந்த டாப்பிக்கில் தான் பேசணும், இவங்க தான் பேசணும், அது ஒரு அடிதடி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்ற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. அப்போது பொது மனம் என்பது கட்டமைக்கப்பட்ட இந்த பொது புதியானது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க. நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்தது சமூக ஊடகம். சமூக ஊடகத்துலேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இம்மாதிரியான ஒரு விவாதங்கள், அந்த விவாதத்துக்குள்ளே அர்த்தமே இருக்காது, லாஜிக்கெலாம் இருக்காது. அது நீதியை நோக்கி பயணப்படுகின்ற விவாதமாகவும் இருக்காது, வெறும் வந்து சொல் வீச்சுகளாக இருக்கும். இல்லைனாக்கா இதற்காக வந்து உருவாக்கப்பட்ட அந்த ஐடி விங்குன்னு சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் சைடில் அவங்க விதவிதமாக க்ரியேட்டிவாக யோசித்து அவங்க சொல்ல கட்சிக்கு ஆதரவான உரையாடலை அதை போடுவாங்க. உரையாடல் இருக்காது, அது ஒரு ஒற்றை பாதையில் வரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளே போய் விஷுவலாக இருக்கும், மியூசிக்கோடு இருக்கும், இல்லை ஆரவாரமாக இருக்கும். அதை நம்மளை உள்ளே அப்படியே விழுங்க வைத்து நம்ம அதை பின்னாலேயே போக வைக்கிறது, அதை கிரிட்டிக்கலாக ரிஃப்ளெக்ட் பண்ண விடாமல் பண்ணுறது. அப்போது அறிவொளி மரபு என்பது இப்படி டெக்னாலஜியை கிரியேட் பண்ணி அழிவுக்கு ஒரு புறம் சென்றாலும் கூட அதை மீட்டெடுத்து வந்து மறுபடியும் மனிதருடைய விடுதலைக்காக, நன்மைக்காக, சமத்துவத்திற்காக, எல்லாருக்கும் எல்லாம் பெறுவதற்கான ஒரு அறிவாக மாற்றக்கூடிய வாய்ப்பை வந்து ஹெபர்மாஸ் உருவாக்குறாரு தன்னுடைய தியரி ஆஃப் கம்யூனிகேட் ஆக்ஷன் மூலமாக. அப்படி போகும்பொழுது இங்கே தான் அந்த உரையாடலுக்கு சில விதிமுறைகளை சொல்கிறார். இப்போ இது நடக்காது, அவரே ஃபீல் பண்ணுறாரு பல சமயங்களில்.
இந்த 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 உரையாடல் என்பதை நீங்களே நானுமே கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னாக்க நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் சொல்லியது தான் சரின்னு நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினைப்பேன். நான் சொல்வதை நிரூபிக்கத்தான் நினைப்பேன். அப்போ என்ன சொல்கிறார், உரையாடலில் வந்து ஒரு சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும்ன்றார். இன்றைக்கி அப்படி ஒரு சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்ற குழு உரையாடல்கள் இருக்கின்றனவா என்பது சந்தேகம். பார்லிமெண்ட்லேயே அதுக்கான வாய்ப்பு இல்லை. கட்டி தூக்கி வெளில போட்டுருவாங்க உங்களை வந்து ஒரு வாரம் உள்ளே வர முடியாது, மெம்பர்ஷிப்லேருந்தே வந்து தற்காலிகமாக தடை போட்டுருவாங்க. ஏனென்றால் இது வந்து அங்கேயும் கூட அது சரியான முறையில் அது இயங்காமல் போய் விடுகிறது. அது என்ன பண்ணுறது, அதிகாரம்தான் பிரதானமாக இருக்குதுங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டை விட்டுருங்க, ஒரு சாதாரண பொதுமக்கள் விவாதங்கள் நடத்தக்கூடிய களங்களே கிடையாது. அதை விட என்னென்னாக்கா ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், வாய்ப்பில்லாதவர்கள் வந்து பங்கேற்கின்ற உரிமை இருக்காது. உரையாடலில் பங்கேற்கின்ற உரிமை இருக்காது. அப்படியே இருந்தால் கூட ஒரு கேள்வி கேட்குற உரிமையே இருக்காது. நான் சில இந்த வளாகம் சார்ந்த அசோசியேஷன் மீட்டிங்லாம் போயிருக்கேன். அந்த வளாக அசோசியேஷன் பொறுப்பாளர்கள் யாரையுமே பேச விட மாட்டாங்க. இவ்வளோதாங்கன்னுவாங்க, பேச்சுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு டெமோக்ரஸின்றது வந்து ஒரு பெரிய பூதம் மாதிரி, அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பங்கேற்கிறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, பேசுகிறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இது வந்து சின்ன சின்ன குழுக்களிலேயே தான் விவாதம். பேசாதியா, தலைவர் சொல்லிட்டார்ல, ஒரு ஆள் சொல்கிறத எல்லோரும் கேட்டுட்ருக்கிறது தான் வந்து ஜனநாயகம்ன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் இதெல்லாம் இல்லாத அளவிற்கு நெருக்கடி இல்லாத, சமமான வாய்ப்புகள் கொடுக்கின்ற, அனைவருக்கும் சமமான முறையில் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை இருக்கிற ஒரு உரையாடலைத்தான் வந்து அவர் வந்து டிஸ்கோர்ஸ் எத்திக்ஸ்ன்றார், உரையாடல் அறம் என்று சொல்கிறார். அந்த உரையாடலை நடத்துவதற்கு என்ன வேணால் அறிவு வேணும். அறிவு வேணுக்க அதை வந்து காம்பிட்டன்ஸ்னு வார்த்தையில் பயன்படுத்துகிறார். கம்யூனிகேட்டிவ் காம்பிட்டன்ஸ். உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கிறதா, அதற்கான வந்து பலம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து ஆக்சுவலி வந்து மொழியியல் சப்ஜெக்டில் சாம்ஸ்கி போன்றவர்களாம் வந்து லிங்குஸ்டிக் காம்பிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காம்பிட்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை கம்யூனிகேட்டிவ் காம்பிட்டன்ஸ் தான். கம்யூனிகேட்டிவ் ரேஷ்னாலிட்டி, தொடர்புக்கான பகுத்தறிவு. ஒருத்தரோட பேசும்போது அறிவோடு பேசணும், சரியான லாஜிக்கலோடு அதை பேசணும், ஆதாரங்களோடு பேசணும், நிதானமாக பேசணும், பயாஸ்டாக பேசக்கூடாது. இப்படியெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இப்படி வந்து மன உணர்வுகள் தான், உணர்வு எழுச்சிகள் தான் வந்து அறிவை வந்து அங்கே தடை செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமத்துவமான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் ரியல் டெமோக்ரஸி அப்படின்றார். ஆனால் வந்து அப்படி ரியல் டெமோக்ரஸி இல்லைன்றதையும் வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போது இந்த இடத்துல வந்து பகுத்தறிவு கூர்மையாக மக்களுக்கு ஆகிவிட்டால் நிறைய தீமைகளை வந்து நம்ம தடுக்க முடியுன்றார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுதுன்னா, இந்த ஜனநாயகம் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை வந்து அந்த ஜனநாயக வேடமிட்ட சக்திகள் வந்து கைப்பற்றிக் கொள்கின்றன. அங்கே வந்து யாருக்கும் பேசுறதுக்கெல்லாம் உரிமை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா முன்னால் அவங்க ஜெயலலிதா முன்னால் யாரும் பேச மாட்டாங்க, கை கட்டி தான் இருப்பாங்க. அது மாதிரி எம்ஜிஆர் சொன்னது தான் சட்டம். இப்படி தான் வந்து ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாகத்தான் வந்து இங்கே எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் கட்சிகள், சில கட்சிகளில் வந்து அப்படி இல்லாமல் இருக்கலாம். இப்போ அது வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இல்லைன்னு நினைக்கிறேன், திமுகலையும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், கம்யூனிஸ்ட்லையும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் ஒரு உரையாடல் கடத்தை வந்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னாக்கா ஒரு ஐடியாலஜி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த பார்ட்டிஸ்க்கெலாம். அந்த ஐடியாலஜி மேற்கிறமோ இல்லையோ, ஐடியாலஜி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற பார்ட்டிஸ்லாம் வந்து தலைவர் என்பதை விட கருத்தியலுக்கான முக்கியத்துவம் பெறுவதை வந்து நம்ம வந்து கவனிக்கிற இந்த இடத்துல. இது ஒரு ஹெபர்மாஸின் அப்சர்வேஷன் நம்ம வச்சுக்கலாம். இந்த கட்டத்தில் தான் அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபி பற்றி எழுதியிருக்கிறார் நான் பார்க்குறேன். தத்துவத்தினுடைய வரலாறு என்றால் ஏதோ கம்பார்ட்மெண்ட்டாக குறிப்பு சொல்கிறதில்லை. மனித குலத்தினுடைய வளர்ச்சியை வந்து குறிப்பாக அறிவு தளத்தில் அதனுடைய மாற்றங்களையும் வளர்ச்சியையும் பதிவு செய்வது தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபின்றது. அந்த வகையில் பார்த்தா அவர் என்ன பார்க்குறாருனாக்கா, மதங்களிலிருந்து அறிவானது, அதாவது ஃபெய்த்திலிருந்து அறிவு வந்து ஒரு காரணவாத டொமைனுக்கு, ஒரு பகுத்தறிவு தளத்திற்கு வந்து நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது ஃபிலாசபின்னு நினைக்கிறாரு. மனுஷங்கள்லாம் இதுதான் ஆப்ரேட் பண்ணுது இன்றைக்கி. இந்த பகுத்தறிவு சார்ந்த விஷயத்தினால்தான் நிறைய கண்டுபிடிப்புகள், வாழ்க்கை முறைகள், சிஸ்டம் பில்டிங்கு எல்லாமே, ஆஃபீஸு எல்லாமே வந்து அதனால தான் நடக்குது. மேக்ஸ் வெப்பர் இதை பற்றி, பியூரோக்ரஸியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லாமே வந்து ரேஷ்னாலிட்டியின் அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து
சாத்தியமாக்கி இருக்கிறது இந்த ஃபிலாசபியினுடைய வளர்ச்சின்றது. இதில் அப்படி சொல்லும்பொழுது மதம் என்பது தூக்கி எறிந்து விடமான்னு கேட்டால் இல்லைன்ட்டார். ஒரு ஆன்மீக பண்பு வேணுன்றது பிற்காலத்தில் அவர் வலியுறுத்த தொடங்கினார். இதுதான் எனக்கு ரொம்ப ஈர்த்த விஷயமாக இருந்தது. ஒரு மார்க்சிய சிந்தனையாளர் அவர். ஆனால் அவர் ஆன்மீகத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. ஆன்மீகம்ன்றது இந்த இடத்துல போஸ்ட் மெட்டாஃபிசிக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அதை பயன்படுத்துகிறார் அவர். மதமும் அறிவும் எதிரிகள் அல்ல. மதம் முன்வைத்தது நெறிமுறைகளை, எத்திக்ஸ் நிறைய சொல்லியிருக்கிற மதத்தை வச்சு தான் இங்கே ஓரளவுக்கு அறமானது காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு கூட அப்படி தான். ஏதோ அந்த மதம் சொல்ல சில நம்ம என்ன சொல்லுவோம், மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம். மூட நம்பிக்கைகளாக இருந்தால் கூட அந்த பயத்தில் நிறைய தவறுகள் செய்யாமல் நீதியின் பார்ப்பட்டு நிற்கிற மக்கள் தொகை இருக்கத்தான் செய்கிறது. ஆகையினால் என்ன சொல்கிறாரு, அதில் வரக்கூடிய அந்த நீதின்ற ஏரியா நம்ம எடுத்துக்கலான்றாரு. அதோட காரணத்தை நம்ம சேர்த்துக்கிறோன்றாரு. மொத்தத்தில் ரிலீஜியஸ் ஐடியாஸை ஒரு செக்யூலர் லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போயிட்டோம். அதுதான் ஃபிலாசபியினுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஃபிலாசபர்ஸ் ஒன்று இந்த பக்கம் நிற்கிறாங்க, இல்லை அந்த பக்கம் நிற்கிறாங்க. இந்த ரெண்டு எப்படி மெர்ஜ் பண்ணுறது தான் அவங்களுக்கு தெரியலையா, விருப்பம் இல்லையான்னு எனக்கு அது புரியல. தத்துவ வரலாறு என்பது வெறும் அறிவு வளர்ச்சி சார்ந்ததல்ல, அது ஜனநாயக வளர்ச்சி சார்ந்ததும் கூட. ஜனநாயக வளர்ச்சி மட்டுமல்ல, அறநெறி வளர்ச்சி சார்ந்ததும் கூட அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த வகையில் தான் நம்ம ஃபிலாசபியை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரு பவர், பாலிட்டிக்ஸ், இன்ஸ்டிடியூஷன், நிறுவனங்கள் இதோடு இணைத்து தான் அந்த எத்திக்ஸை அவர் பில்டு பண்ணிட்டே போகிறாரு. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு ஸ்பியர்லேயும் ஒவ்வொரு வெளியிலையும் அறமானது நிறுவப்படுவது எப்படி சாத்தியமாகும். இந்த ஆன்மீக பண்பின் மூலமாக அந்த சாத்தியப்பாட்டிற்கு வழி இருப்பதாக கருதுகிறார் அவர். வெறும் அறிவை வச்சுக்கிட்டு மட்டும் இருந்தாக்க போர் வரும். ஆன்மீக பண்புகளை எடுத்துக்கொண்டு, அந்த ஆன்மீகம் என்றால் இந்த இடத்துல ஒரு ஒரு தனி மனிதனுடைய மனநிலையை சார்ந்த விஷயமாக எடுத்துக்கலாம். மதத்தை நிராகரிக்கிறார். தனி மனிதனுடைய ஆன்மீக பண்புகளை நிராகரிக்கவில்லை. மதம் என்பது அதிகாரத்துக்குரிய ஒரு அமைப்பாக மாறிவிடுவதால் அது தவறுக்கு இட்டு செல்கிறது. அப்போ அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. மதத்தை ஆட்சியில் கொண்டு வரக்கூடாது, அரசியலில் கொண்டு வரக்கூடாது. ஆனால் அந்த ஆன்மீக பண்புகள், அதை நம்ம ராமலிங்க அடிகளார்லாம் இதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த ஈஸ்டர்ன் மிஸ்டிசிசமோ இல்லை நம்ம கிழக்கத்திய, குறிப்பாக தமிழகத்தியுடைய ஆன்மீக தத்துவங்கள் குறித்தெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோதான் இன்டர்நெட் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தை ஒரு கெட்ட பழக்கணுன்னா அதிகமாக இன்டர்நெட்டை பாவிக்க மாட்டார் அவர். இன்னும் கூட சொல்கிறாங்க, அவர் கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ண மாட்டார், டைப்ரைட்டர் தான் யூஸ் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. அவர் இமெயில் ஐடி கூட வச்சுக்கலன்னு போன காணொலியில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அப்படி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஆனால் அசிஸ்டண்ட் அவருக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் அவர் இந்த ஊடகங்கள் மனிதனை விழுங்கி விடுகின்றன என்பதற்கு எதிராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி வரும்போது தத்துவத்துடைய வரலாறு பற்றி பேசும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறார். நவீன காலம் அப்படின்றது உருவானதே தத்துவத்தால் தான். இல்லைனாக்கா நம்ம அந்த ஒரு மாதிரி தியாலஜிக்கல், பெரும்பாலும் ஐரோப்பிய தத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்க்குறோம். தியாலஜின்னு சொன்னாக்கா நம்ம இறையியல் கோட்பாடையே அடிப்படையாக கொண்ட காலத்திலிருந்து தத்துவத்தை அதிலிருந்து மீட்டெடுத்து நவீனத்துவத்திற்கு கொண்டு வருவது தத்துவத்தினுடைய வரலாற்று மாற்றமாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது மதமும் அறிவும் எந்த விகிதத்திலே எப்படி இணைய வேண்டும் என்பது தான் சவால். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. தத்துவ வரலாறுன்னு சொல்லிட்டாக்க நமக்கு கேண்ட்டு, ஹெகலு இவங்கெல்லாமல் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபிலாசபருடைய அந்த ஃபிலாசபியை எடுத்து அதன் மீதான இவருடைய விமர்சனத்தை வச்சு ஃபர்தராக இவர் மூவ் ஆக வேண்டியிருக்குது. அந்த வகையில் இம்மானுவேல் காண்ட் ஒரு ஜெயிண்ட் அவர். அந்த இம்மானுவேல் காண்ட்டுடைய ஃபிலாசபிலாம் சொல்கிறாரு, அது தனி மனிதனுடைய அறிவை பற்றி தான் பேசுது. ஆனால் ஒரு ஜனநாயகம் என்பது சமூகத்தினுடைய அறிவு சார்ந்தது. அப்போ இண்டிவிஜுவல் சைடில் தான் எத்திக்ஸாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு சோஷியல் பேட்டர்னில் இல்லை, அது ஒரு யூனிவர்சலாக இருக்கிற மாதிரி இல்லை, தனிநபர் புத்தி சார்ந்தாக இருக்கிறது இம்மானுவேல் காண்ட் பேசுவது
அப்போது இந்த தளத்தில் வந்து அதை வந்து இது பண்ணுறார், அவர் நிராகரிக்கிறார். அப்போ உரையாடல் வந்து கேண்ட்டுக்கு இதம் அளிப்பதாக இருக்காது, அவர் புறக்கணித்து விடுவார். அங்கே வந்து ஒரு டயலாக் வந்து அவரது வந்து மோனலாக், யாருது இம்மானுவேல் கேண்ட், இது வந்து மோனலாகு, தனிநபருடைய பேச்சு. இவரது வந்து டயலாக், இருவர் பேசிக்கொள்வது, உரையாடல் என்பதே வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவமாக அவர் முன்வைக்கிறார். இட் இஸ் நாட் ஏ கோட்பாடு, அது ஒரு ப்ராசஸ், ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை வந்து அவர் முன்வைக்கிறார். நெறி என்பது வந்து நம்ம நெறி அப்படின்னா தத்துவம், அதை எத்திக்ஸு, ஆக்சியாலஜி, அறம், இது யோசித்து உருவாக்குவது அல்ல. இது ஒரு சமூகம் உரையாடி ஏற்படுத்துவது அப்படின்னாரு. அப்போது ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவாக உட்கார்ந்து உரையாடலை நிகழ்த்தி அதில் ஒப்புக்கொண்ட விஷயங்களை வந்து அறக்கோட்பாடுகளாக உருவாக்குவது, ஏ கைண்ட் ஆஃப் சோஷியல் கான்ட்ராக்ட் நம்ம சொல்லலாம். அப்போ கேண்ட் இது மோனலாகு, இவரது டயலாக். அந்த டயலாக் என்பதற்கான விதிமுறைகளையும் அவருடைய கற்பனை கட்டியவரை நம்ம கொடுத்துருக்கிறார். ஹெகல் எடுத்துட்டோம்னாக்கா அவர் எல்லாமே யூனிவர்ஸில், நீங்கள் வந்து யூனிவர்சல் ரீசனிங், அப்படியே அந்த சிந்தனை, அந்த டயலட்டிக்ஸ் நடக்கும்போது ரீசன் வந்து தானே அன்ஃபோல்ட் ஆகும். இந்த வார்த்தை வந்து தானாக அது வழிவிடும். காரணங்கள் வந்து வாங்க 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 உங்கள் அறிவை வளர்த்திக்கிட்டே போய் அதுவே திறந்து கதவை விடும் அப்படின்னு அவர் ஒரு ஐடியலிஸ்ட் பர்ஸ்பெக்டிவில் கொடுக்குறாரு. கருத்தியல் அடிப்படையில், அவர் கருத்து முதல்வாத அடிப்படையில் கொடுக்குறாரு. ஆனால் எபர்மாஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அது உரையாடல் மூலமாக தான் அந்த டயலாக் நடக்குது, அதுவே அன்ஃபோல்ட் ஆகலை. இது ஒரு கருத்தோட மோதி ஒருத்தர் பேசுவதாலும் பலர் உரையாடல் செய்வதால் தான் இந்த எத்திக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகுதுன்றார். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, ஹெகலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட், அரசு என்பது ஒரு உயர்ந்த நிலையான ஒரு ஸ்தாபனம், அதுக்கு ஒரு புனிதத்தன்மை கொண்ட ஒரு ஸ்தாபனமாக பார்க்குறாரு அதை. ஆனால் இந்த ஸ்டேட்டுன்றது வந்து எபர்மாஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது என்பதை விட, ஸ்டேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்ன ஆகுனாக்கா அது வந்து எதேச்சதிகாரம் பண்ணோம். அது வந்து தனி மனிதர்கள், பிற மனிதர்களுடைய சுதந்திரத்தை வந்து பாதிக்கின்ற வாய்ப்புகள் கொண்டதாக இருக்கும். அது ஆகையினால இந்த ஸ்டேட் என்பது வந்து மக்களால் தான் உருவாக்கப்படுகிறது. அதனால் அதுக்கு தனியான புனிதத்துவம் கிடையாது. மக்கள் தான் வந்து அரசை உருவாக்குகிறார்கள். அப்போது முக்கியமானது வந்து அரசு என்பது வந்து இரண்டாம் பட்சம்தான். பொது வெளியில் மக்கள் ஜனநாயக பண்போடு உரையாடி கட்டமைக்கின்ற விதிகள் தான் முக்கியமானவை அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டேட் அல்ல முக்கியம், பொது வெளியே முக்கியம் என்று சொல்கிறாரு. இந்த பொது வெளியில் தான் திருப்பி இந்த சுதந்திரம் வந்துடுது. இந்த சுதந்திரம், ஃப்ரீடம் இருந்தால் தான் வந்து உரையாடலே சாத்தியப்படும். அந்த ஃப்ரீடம் மூலமாக தான் வந்து வளர்க்கப்படும், ஒரு சமுதாயம் வந்து வளரும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், யாருமே கருத்து சொன்னால் முன்னெல்லாம் வந்து அரசாங்கம் தான் நசுக்குவாங்க. இப்போ பொது வெளியில் இருக்கிற மக்களே வந்து நசுக்கிறாங்க. உடனே வந்து அந்த கருத்து சொல்ல விடாமல் எதிர்கருத்துக்களை பாதிப்பு ஏற்படுத்துவது, மிரட்டுவது, உருட்டுவது, இது அத்தனையும் வந்து மக்களாலேயே செய்யப்படுவது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது மார்க்ஸை பொறுத்த வரைக்கும், ஹெகல் சொல்லிட்டோம், மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பணம், உற்பத்தி, மெட்டீரியல், இதன் மூலமாகத்தான் விளக்கம் நடைபெறுகிறது. அவர் கம்யூனிகேஷனை வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ ஹெபர்மாஸ் என்ன சொல்கிறாரு, மார்க்ஸ் கூட வந்து இந்த சமதளத்திலான உரையாடலுக்கான அந்த கம்யூனிகேஷனை வந்து மறுத்து விட்டார் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட எனக்கு நம்ம அம்பேத்கர் கொஞ்சம் ஒத்து வருவார் தோணுது. இந்த விஷயத்தோட அம்பேத்கருக்கு ரொம்ப பொருத்தப்பாடு உடையதாக தெரிகிறது. இந்த ஹெபர்மாஸ் என்ன செய்கிறார், சமயத்தில் உலகத்தை வந்து ரெண்டு பகுதியாக நம்ம பார்க்கலான்றார். ஒன்று வந்து சிஸ்டம் பேஸ்டு லைஃப், சிஸ்டம் நடத்துது, சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. சிஸ்டம்னா பணம், அதிகாரம், இதெல்லாம் கொண்ட விஷயம். இது வந்து லைஃப் வேர்ல்டு, வாழ்வியல் உலகம். இந்த உலகத்தில் தான் பண்பாடு இருக்கிறது, ஆசாபாசங்கள் இருக்கின்றன. அப்புறம் வந்து இங்கே தான் வந்து உரையாடல் நிகழ்த்த முடியும். இந்த லைஃப் வேர்ல்டை வந்து சிஸ்டம் வந்து எப்பயுமே நசுக்க பார்க்குது. இந்த லைஃப் வேர்ல்டை வந்து காலனைஸ் பண்ணிடுதுன்றார். காலனைஸ் பண்ணுறதுனாக்க அவங்களுடைய உரிமைகளை அத்தனையும் பறிக்கக்கூடிய விஷயத்தை வந்து அதிகார துஷ்பிரயோகத்தால் வந்து ஸ்டேட் என்ற சிஸ்டம் செய்து விடுகின்ற ஒரு துர்பாக்கிய நிலை இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது சமூகம் என்பது வந்து தொடர்பாடல்களினால்தான், தொடர்புகளால் தான், ஒருத்தர் வந்து சுமூகமாகவோ அல்லது சுமூகம் இல்லாமலோ தொடர்பு செய்து கொள்வதன் மூலமாகத்தான்
உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு அதிகாரத்தால் உருவாக்கப்பட்டதல்ல சமூகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். அப்போ சமூகம் பற்றிய புரிதலுக்கு தேவை என்னன்னு கேட்டாக்க பகுத்தறிவு தேவை, ரீசனிங் தேவை. இந்த ரீசனிங் மட்டும் வச்சுக்கிட்டா போதாது, அது ஒரு கம்யூனிகேட்டிவ் ரீசனாக இருக்கணும். எனக்கு மட்டும் அறிவு இருக்குன்னா பத்தாது, அது மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ண தெரியணும், மற்றவர்களோடு ஒப்புதலை பெற வேண்டும், இந்த கன்சன்ட் வாங்கணும், ஒப்புதல். அதுக்கு அதன் அடிப்படையை நீதி, அது அடக்குமுறையாக இருக்கக்கூடாது, நீதியாக இருக்க வேண்டும், அறம் சார்ந்து இருக்க வேண்டும். நான் பேசுகிற பேச்சில் உண்மை இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது ஜனநாயக பண்புகள் கொண்ட உரையாடலுக்கு மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அவர் எங்கே போனாலும் இதுதான். அந்த மாதிரி உரையாடல் மூலமாக போர்களை கூட நம்ம நிறுத்த முடியும். ஏனென்றால் எவ்வளோதான் போரிட்டாலும் கடைசியில் பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காணப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற முறை இருக்குது பாருங்கள், அதுக்கு அழகான மாடியூல் அவர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு வடிவத்தை கொடுத்துருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை எப்படி கொண்டு போகலான்றதுக்கான இதெல்லாம் ப்ரீசப்போசிஷன்ஸ்லாம் அவர் கொடுத்துருக்கிறார். தத்துவவாதிகள் இந்த மாதிரியான அபாயகரமான விஷயத்தில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவரும் டெரிடாவும் சேர்ந்து நிகழ்த்திய உரையாடல் ஒரு நூலாக வந்தது. அந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு தான். அதில் தான் அவங்க 2 பேரும் அமைதிக்கான ஒரு டிக்ளரேஷனே கையொப்பமிட்டு வெளியிட்டார்கள். இன்னும் நிறைய பேர் கையொப்பமிட்டு வெளியிட்டார்கள், நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் அரண்டு போயிட்டார். இவர் ஒரு கற்பனையில் கட்டிக்கிட்டு இருக்கார், எல்லோரும் உட்காந்து சமமாக பேசி நீதி நெறி இல்லைன்னு. ஆனால் அவங்க வாட்டு ட்வின் டவர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது இவருக்கு ஒரு பெரிய ஒரு பிளைண்ட் வயலன்ஸ் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதே ஹெபர்மாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தில் ரீசெண்டாக ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலை தாக்கி கொண்டார்கள் நிறைய பேர் அப்போது அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் தான் இவங்க அவங்கள போய் தாக்குறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அது தவறு, அது ஒரு இஸ்ரேலுடைய தாக்குதலை இன ஒழிப்புக்காக செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் ஒரு அரசியல் காரணத்திற்காக செய்திருக்கிறார்கள், அது தவறு தான் என்றாலும் அதை இன ஒழிப்புன்னு கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்கள தாக்கக்கூடாதுன்னு ஒரு இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு ஸ்டாண்டு எடுத்தார் அப்போ அவர். அதுக்கு காரணம் சொல்லப்படுவது என்ன என்றால், அந்த காலத்தில் அவர் யூதர்களெல்லாம் எப்படி கொல்லப்பட்டார்கள், அவங்களுக்கு ஒரு இடத்த கொண்டு உட்காந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பரிதாப உணர்வும் கூட அதில் கலந்திருப்பதாக பதிவுகளில் தெரியுது. ஆனால் அதற்காக ஹெபர்மாஸ் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது அப்படி இஸ்ரேலை நீ சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிலாம் பயங்கரமான கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்திருக்குதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில சமயங்களில் ஃபிலாசபர்ஸுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸில் சில வேறுபாடுகள் இருக்கும். அதுவும் கூட உரையாடலுக்கு உரிய ஒரு கான்செப்டாக தான் இருக்குது. மொத்தத்தில் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த குளோபலைசேஷன் ஒரு அன்ஈவன் சொசைட்டி, ஏற்றத்தாழ்வுள்ள சொசைட்டி இதை உருவாக்கிடுச்சு. அங்கேயும் கூட இதுக்கு இதில் ஒரு கட்டத்தில் உரையாடல்கள் தோற்று போகும்பொழுது வன்முறை தான் வழியாக காணப்படுகிறது. அதுதான் என்ன பண்ணுறது தெரியல அவருக்கு. அப்படி இருந்தால் கூட அந்த வன்முறையை அவர் அங்கீகரிக்கவில்லை. வேறு வழியே இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒருத்தன் கடைசியில் அவன் கடைசி ஆயுதமாக அவன் அதை எடுத்துக்கிறான். இந்த வன்முறையை எடுக்கும்போது தான் என்னுடைய கம்யூனிகேஷன் தியரியானது தோல்வி அடைகிறது என்பதை நான் பார்க்கிறேன்னு சொல்கிறார் அவர். ஆனாலும் அங்கே தான் ஒரு உலகம் தழுவிய ஒரு அமைதி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறாரு. வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கான சட்டங்களை பற்றி பேசுகிறாரு. மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல கூறுகளை எடுத்துக்கொண்டு எப்படி அறிவு பாதையை செப்பனிடுவது என்று பேசுகிறார் அவர். தனி மனிதனுடைய மத நம்பிக்கைகளை சிதைக்காமல் அதே சமயத்தில் மதம் என்பதை ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆக்கிரமிப்பு செய்கின்ற சக்தியாக ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியாக மாற்றாமல் அதை ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ளே அதனுடைய சாரத்தை மட்டும் உள்ளே கொண்டு வர வேண்டும்ன்ற ஒரு அக்கறையை தெரிவிக்கிறார். இப்படி ஒரு ஃபிலாசபர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்யூனிகேட்டிவ் ரீசன் பகுத்தறிவிலே தொடர்பு ஆற்றலுக்கான ரீசன் அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுன்றது இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்தான். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் புரிதல் வேணும். எப்படி வரும் அது மனம்தான் கெட்டு போய் கிடக்குதுங்க. அங்கே தான் கொஞ்சம் ஆன்மீகன்ற ஒரு இன்ஜெக்ஷன் அவர் கொடுக்குறாரு. அப்போது இன்றைய உலகம் முழுவதும் சுயநலமிக்க ஒரு உலகமாக திரண்டு கொண்டிருந்தாலும் அங்கு மனித விடுதலைக்கான அறிவை முன்வைக்கின்ற ஒரு வேலையை ஃபிலாசபர்ஸ் செய்யணுன்றாரு. ஃபிலாசபர்ஸ் அவருடைய வேலை ஒட்டுமொத்த அவர் சார்ந்திருக்கின்ற சமூகம் முழுவதுமான பகுத்தறிவு கொண்ட உரையாடலுக்கான வெளிகளை உற்பத்தி செய்கிறது, உருவாக்குறது. அங்கே அந்த எத்திக்ஸோட அந்த அறத்தோடு அந்த உரையாடல் நடத்துவது என்ற வகையில் ஒரு வடிவத்தை சமைத்து கொடுத்திருக்கிறார்.
எபர்மாஸனுடைய ஃபிலாசபியை நம்ம சுருக்கி பார்த்தோம் என்றால், மனித சமுதாயம் என்பது தொடர்பாடல் மூலமாகத்தான் சமூகமாக உருவாகிறது. இங்கே கம்யூனிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது, உண்மை என்பது தனிப்பட்ட நபருடைய கருத்தோ அனுபவமோ அல்ல. அது பகிரப்படும் விவாதத்தால் உருவாக்கப்படுவது தான் சரியான உண்மையாகும். சும்மா நான் அங்கே இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், இல்லை நான் அனுபவப்பட்டேன்லாம் சொல்கிறோம் பாருங்கள், தனிநபருடைய வெளிப்பாடு உண்மையாக இருக்கின்ற தேவையில்லை. இன்னொன்று, கட்டாயமாக சமூக விவாதம் மூலம் நெறிமுறைகள் நியாயப்படுத்தப்பட வேண்டும். நார்ம்ஸ் அது நம்ம வைக்கிறதுலாம் விதிகள் அல்ல. அது ஒரு உரையாடலுக்கு பல வழிகளில் வைத்து விவாதித்து அந்த ஒப்புதல் பெற்று விதியாக மாற்றப்பட வேண்டும். அப்படி வைக்கலைன்னா என்ன ஆகிடுனாக்கா, அது ஒரு ஆயுதமாக மாறிவிடும், அதிகாரிகளுக்கான ஆயுதமாக மாறிவிடும். இந்த ஜனநாயக பண்பு இல்லாத விதிமுறைகள்லாம், அப்படி பல விதிமுறைகளை நம்ம கடைசி நேரத்தில் சட்டசபையிலையோ பார்லிமெண்ட்லேயோ கொண்டு உள்ளே சேர்த்து விட்ருவாங்க. அது பின்னால் ஒரு வெப்பனாக மாறிடும். அப்போ எபர்மாஸை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் என்பது வெறும் தேர்தல் அல்ல. ஜனநாயகம் என்பது வெறும் தேர்தல் அல்ல. அது விவாதம், பகிர்தல், காரணம் மற்றும் பொது பொறுப்பு ஆகியவற்றின் வாழும் அமைப்பு. இதில் காமன் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், டிஸ்கஷன் வேணும். அப்படி இது செதஞ்சு போச்சுன்னா இப்படி இல்லைங்க, டிஸ்கஷனுங்க ஸ்பேஸ் இல்லை, பொது பொறுப்பு யாரும் எடுக்கலை, பகிர்ந்துக்கவும் மாட்டேன்றாங்க, அடக்குமுறை மாதிரி தானே இருக்குது. இது சிதைந்து போனால் பொய்யான அரசியல் தான் ஆட்சி நடக்கும். அரசியல் பொய்த்து விடும், சமத்துவமின்மை தான் நிலவும் அந்த சமுதாயத்தில். மேலும் அதிகாரம் மையப்பட்டு போகும், ஒருத்தருகிட்டே அதிகாரம் போயிடும். இவை அனைத்தும் உருவாகும். இதற்கு சாதகமாக அந்த அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள் தேசியம் பற்றி பேசுவார்கள். அவங்க ஒரு நேஷ்னலிசம் பற்றி பேசுவாங்க, நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய துணியில் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசியவாதத்தை அவர் கண்டித்திருக்கிறார். தேசியவாதம் என்பது ஒரு வெறித்தனமாக மாறுகிறது அப்படின்னு கண்டித்திருக்கிறார். போர் கூட கண்டிக்கிறாரு. சில பாதுகாப்பு நலன்கரை தங்களை தற்காப்புக்காக வைக்கிற போரை அவர் கண்டிக்கலை. போருக்கான ஒரு போரே கூடாதுன்றதில்லை, போர் தேவை, வேறு வழியெலாம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? அப்போ தற்காப்புக்காக போரை இவர் அனுமதிக்கின்றார். அப்போ ஒரு விஷன் கிரியேட் பண்ணுறார். ஒரு ஜனநாயகம் தான் நாட்டினுடைய எசென்ஷியல் ஃபியூச்சராக இருக்குன்னு நினைக்கிறார். அப்போது அதுதான் சமூகத்தினுடைய நிலை என்பது இந்த குடிமக்கள் அத்தனை பேர் ஒன்றிணைந்து விவாதித்து அதன் மூலமாக நகர்த்தி செல்லும் ஒரு நாகரிகத்தினுடைய உயர்வு அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ மனிதர்கள் ஒரு மேலும் நாகரிகம் அடைந்த சமுதாயமாக ஆக வேண்டும் என்றால் அவர்கள் இணைந்து விவாதித்து உரையாடி அறிவுபூர்வமாக விஷயங்களை அணுகி அதில் அறத்தை அடிப்படையாக வைத்து விதிகளை உருவாக்குவது, செயல்பாடுகளை செய்வது அல்லது அதிகாரத்தை செயல்படுத்துவது போன்ற நிகழ்வுகள் நடக்குன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கற்பனையான ஒரு கனவை வைத்தார். ஆனால் இது சாத்தியப்படாமல் போய் கொண்டிருப்பது என்பதையும் ஒரு காலத்தின் கண்டு கொண்டார். அதற்கான வருத்தத்தெலாம் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அவர் நம்பிக்கையை விடலை. என்ன சொல்கிறார், நீங்கள் கூடுதலாக ரீசனிங்கை அடிப்படையாக வைத்து பொது வெளியில் விவாதம் நடத்துங்க, கண்டிப்பாக அது ஜெயிக்கும். ஸ்ட்ராங்கான ரீசனிங், சரியான கருத்தாடல் தோற்கவே தோற்காது. கண்டிப்பாக அது ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்று தான் தீரும். அந்த வெற்றி தான் ஜனநாயகத்துடைய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவில் ஒரு பெரிய கடல் அவருடைய வால்யூம்ஸ் எல்லாம் 1000 பேஜ் 1500 பேஜஸ் எழுதியிருக்காரு. பல தத்துவ அறிஞர்களையெல்லாம் விமர்சனம் எழுதியிருக்காரு. அதையெல்லாம் நம்ம ஒரு பெரிய கோர்ஸாக படித்தா, ஒரு 2 வருஷம் கோர்ஸாக படிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்தான ஒரு ஃபிலாசபர் நம்மிடையே வாழ்ந்து மார்ச் மாதம் மறைந்திருக்கிறார். அப்படி ஒருத்தர் இருந்தாண்டதே அதிகமாக தெரியாத ஒரு பூமியாக இருக்கிறது. எல்லா தளத்தினுடைய அறிவையும் உள்ளே கொண்டு அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்றதான் முக்கியமான விஷயம். அவரை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு நம்மால் முடிந்திருக்கிறது என்றால் இது ஒரு சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவுடைய அஞ்சலியாக நாங்கள் பார்க்குறோம்.
அறிவு பரப்பிலே தன்னுடைய மகத்தான பங்களிப்பை கொடுத்த ஹெபர்மாஸ் அவர்களுக்கு சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ அஞ்சலியாக இந்த சிறிய காணொளியை பதிவேற்றம் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.